Hello all, good morning. February 25 current affairs பார்க்கலாம். சென்னை மாநகர மக்களின் பயன்பாட்டுக்காக ரூபாய் 1516 கோடியில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமிலிச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இதற்கு என்ன ரீசன் அப்படின்னா பெருகி வரும் மக்கள் தொகை, தென் சுத்தமான குடிநீரின் தேவை, இந்த ரெண்டு காரணத்தினால கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இது நெமிலிச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதன்படி இந்த கொள்ளளவு எவ்வளோனா 150 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டிலேயே 750 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிற, அதாவது குடிநீர் உற்பத்தி செய்கிற திட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடல் நீரை குடிநீராக்குவதில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஹவுஸ்ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, இந்த சர்வே ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் விடுவாங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னா 2017-18 ஒரு தடவை விட்டுருக்கணும். பட் அப்போ டிமோனைசேஷன் தென் நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால அப்போதைக்கு இந்த இதை விடலை. ஸோ 11 இயர்ஸ் கழித்து இப்போ இதை விட்டுருக்காங்க. இந்த சர்வேயை யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் கொடுத்துருக்கணும். இதில் இந்த கன்க்ளூஷன் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆவரேஜ் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மந்த்லி பேசிஸில் ரூரல்லையும் சரி அர்பன்லேயும் சரி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் சீரியல்ஸ் 99ல் ரூரலில் எவ்வளோ இருந்தது 22.23% இருக்குது. பட் இப்போ 2023ல் ஒன்லி 4.91 தான் இருக்குது. அதே மாதிரி அர்பனில் 12.39 இருந்தது, இப்போ வெறும் 3.64 தான் இருக்குது. ஸோ கன்சிக்யூட்டிவாக இது குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 நியூ கிரிமினல் லாஸ் டு கம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் July 1. இந்தியாவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் 3 சட்டங்கள் மசோதா சட்டமாயிருக்கு. இது வரும் July 1 முதல் அமலாக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவை ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்டவை. இந்த சட்டங்களை பின்பற்றி தான் குற்ற செயலில் ஈடுபடுவருக்கு தற்பொழுது வரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த சட்டங்கள் கால மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் இல்லை என புகார் எழுந்தன. இதனை அடுத்து அவற்றிற்கு மாற்றாக பாரத நியாய சன்ஹிதா, பாரத நாரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரத சாக்ஷியா ஆகிய 3 திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றது. இதன் நோக்கம் குற்றவியல் நீதி அமைப்பை சரி செய்வதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காலனி ஆதிக்க காலத்தில் உள்ள குறியீடுகளை மாற்றும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. ஸோ இந்த 3க்கான வரைவு மசோதா அப்படி சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் இதற்கு கொடுக்கப்பட்டது. அதனால் July 1 இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீவிரவாதம் குறித்து பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அதுபோக இந்திய தண்டனை சட்டத்தில் இது முன்னாடி இடம்பெறவில்லை, பட் இப்போ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேச துரோக பிரிவு நீக்கப்பட்டு அரசுக்கு எதிரான குற்றங்கள் என்ற புதிய பிரிவு இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுபோக ஹிட் அண்ட் ரன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டு அந்த இடத்துல ஓடினா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நாடு முழுவதும் நடுவில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Then 76% of TB patient paid for nutritional support. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டிபி பேஷண்ட்ஸை டிபி இந்த நாட்டை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டிபி பேஷண்ட்டோட எண்ணிக்கையை கம்மி பண்ணணும், அவங்களுக்கு உயர் தகுந்த சிகிச்சை முறைகள் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைய செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களோட ஊட்டச்சத்தை கரெக்டாக சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஃபண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. இது மந்த்லி 500 rupees அவங்களோட அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். காரணம் என்ன, அவங்களுக்கு போஷாக்கான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீம் பேர் நிக்ஷய் போஜான் யோஜனா. இந்த ஸ்கீம் படி மாதம் 500 ரூபாய் அந்த பேஷண்ட்ஸோட அக்கௌண்ட்டில் கொடுத்துரும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 76% ஆஃப் தி டிபி பேஷண்ட்ஸ்க்கு இந்த திட்டம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
தொழில் தொடங்க சிறந்த உள்கட்டமைப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னும், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம், ஒரு தகவல் தொழில்நுட்ப மாநாடு வந்துட்டு சென்னையில் நந்தம்பாக்கத்தில் 2 days நடந்துட்டு இருக்குன்னு அதில் தான் இதை சொல்லியிருக்காங்க. தென் இதில் கொஞ்சம் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து மகளிர்களின் வேலை சதவீதம், அதாவது லேபர் ஃபோர்ஸ் வந்துட்டு 42% மேலே உள்ள மகளிர்கள் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் ஸ்கீம் படி வந்துட்டு திறன் மேம்பாடு அதிகரிச்சுள்ளது. தென் வேலைவாய்ப்பும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் புதுமை பெண் திட்டம் பற்றியும் பேசியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம், இதை பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதில் என்னன்னா, நாட்டில் போதிய சேமிப்பு கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று கூட்டுறவுத்துறையின் மூலம் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே கட்டியிருக்காங்கன்னா, முதன்மை வேளாண் கடன் சங்கங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு இந்த தானிய கடங்கும் சேர்த்து கட்டியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய உணவு தானிய சேமிப்பு திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 700 லட்சம் டன் சேமிப்பு திறன் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில் 700 லட்சம் டன் வந்துட்டு தானியங்களை நம்ம சேர்த்து வைக்கலாம். இந்த முயற்சிக்காக 1.25 லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு நாங்கள் செலவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அமலுக்கு வரும்போது விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சேமித்து வைப்பதற்கான சிறந்த கிடங்குகள் நம்மிடம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ சிறந்த சேமிப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சேமித்து வைத்து சந்தைகளில் லாபகரமாக இருக்கும் பொழுது பொருட்களை விற்க முடியும் அப்படின்னு. இவை அனைத்தும் வேளாண் கடன் சங்கங்களின் உதவியால் மட்டுமே நடந்துள்ளது. விவசாய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு வேளாண் துறையில் கட்டமைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயத்துறையை நவீனப்படுத்துவதற்கு தற்பொழுது முக்கியமாக இருக்கிறது. இதனால் நாட்டில் உள்ள தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்களை நாங்கள் தயார் செய்து வருகிறோம். இந்த அமைப்புகள் பிரதம மந்திரியின் ஜன் ஔஷி மையங்களாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு வந்துட்டு ஆல்ரெடி 8000 இருக்குது, அதை நாங்கள் 10,000 உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏற்கனவே இல்லை தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோக்சபா எலெக்ஷன் வரப்போது. இதற்காக சென்னையில் வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் வந்து குழுமி ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் நடைமுறைகளில் எதுவும் குற்றம் வந்து சாட்டப்பட்டினால் அதற்கு 100 நிமிடங்களுக்குள் நாங்கள் வந்துட்டு அந்த குற்றத்தை சரி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் குறை இருப்பின் அது 100 நிமிடங்களுக்குள் வந்துட்டு குறைகள் களையப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது போக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க, இந்திய ஊடகங்கள் எப்பொழுது உலகை ஆளப்போகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. தென் இன்னொரு வணிக கப்பல், அந்த வணிக கப்பல் வந்து ஏடான் வளைகுடாவில் இருக்கும்போது தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளாகி அதில் உள்ள எண்ணெய் கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எண்ணெய் கசிவை வந்துட்டு நீக்குவதற்கும் இந்த தீவிரவாத பிடியிலிருந்து இதை மீட்கொண்டுவதற்கும் இந்த அரசு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த எண்ணெய் கழிவை தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். தென் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசுக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, MP MLA போன்றவர்களின் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தனியே ஒரு நடுவர் நீதிமன்றத்தை வந்து உருவாக்க சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்துட்டு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத காரணத்தினால வந்து அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழக அரசு அதை ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, MP MLA அவர்களின் குற்ற வழக்கை வந்துட்டு விசாரிப்பதற்காக தனியான ஒரு நடுவர் நீதிமன்றம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கி இவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.